கடின உழைப்பின் காரணமாக வெற்றி வாகை சூடக்கூடிய மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கப்பெற போகிறது. இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னாலும் வேண்டா வெறுப்பாக தங்களிடம் பேசியவங்க எல்லாருமே தானாக விலகியும் விடுவாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலைகளையும் சரி, வியாபாரத்திலையும் சரிங்க, தங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடியதுங்க. அதே நேரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது மனிதர்களை இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. பார்ட்னர்ஷிப் போடும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகுங்க. நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க, கவலை கிடையாது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நினச்சதை அதாவது நினச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறதுல நிதானத்தை நீங்கள் இழக்கவே கூடாது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆயுதம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மௌனமாக மட்டும்தாங்க இருக்கணும். வாய் பேச வேண்டாம், சண்டை சச்சரவில் கை நீட்ட வேண்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடக்கமாக இருந்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கு நிலவுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிப்பதற்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுடைய கண் பார்வையில் அனைத்தையும் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க. பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தலாம். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும். அதே நேரம் வேலை வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அவசரத்தோடு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில சதி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால கவனமா இருந்து கொள்ளுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு கடின உழைப்பின் காரணமாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் தங்கள் கைக்கு சேரும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷனாகவே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஒருபுறம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அமைதி நிலை மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்கு நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே பார்த்தீங்கன்னா இழுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்குவீங்க. தங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதிரி புதிராக எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம்.
அனுபவசாலிகளை கூடவே வைத்துக்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு தடைகள் தாமதங்கள் உருவாகலாங்க. அதே நேரம் அலைச்சல் டென்ஷன் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் நடந்து முடிய கொஞ்சம் நீங்கள் கூடுதல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் செலவு டென்ஷன்கள் வரத்தான் செய்யும். பிள்ளைகளின் உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பதற்கு அனுசரணையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடத்திலையோ சக பணியாளர்களிடத்திலையோ எந்தவித பிரச்சனைகளையும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினரை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இருப்பினும் வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பண பிரச்சனையை சமாளிக்க வழிகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினரால் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிலையுமே கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. செலவுகளை குறைக்க முடியாமல் சில நேரங்களில் திணறவும் செய்வீங்க. தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. சிலர் உதவுவது போல உபத்திரமும் தருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்கள் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள் தங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் கொடுப்பாங்க. உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மன நிறைவுடன் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்பும் அவ்வப்போது அமைய பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுலேயே அதிக நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பழைய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்டு உதவியை செய்யறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்களும் உண்டாகும். எனினும் தங்களது மௌனம் அந்த சங்கடங்களை இறுதியில் வெல்லும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பிரபலங்களினுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நீங்கள் நாடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க. மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் திடீர் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே ஒரு நேரத்தில் நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்த்துடும். அது திடீர் இழப்பாக இருக்கலாம், இல்லை திடீர் விபத்தாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதுலேயுமே சிக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு ஒரு அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவே உங்களுக்கு பூதாகரமாக வெடிப்பதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிறு சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தடை தாமதத்திற்கு பிறகு நீங்கள் நினைச்சது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. தொழிலில் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் அதிக கவனத்தை செலுத்தணும். வேலை உத்தியோகத்தில் சிக்கல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. திடீர் செலவுகள் ஏற்படலாம். திடீர் இழப்புகள் திடீர் நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது
ரொம்பவும் உஷாராக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாத வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கிடையாதுங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட வெள்ளிக்கிழமை அம்மனை கும்பிட்டு வாருங்கள். அனைத்துமே நல்லபடியாகவே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.